வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்க தடை செய்யப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் பரிசு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதில் எந்த நோக்கத்திற்காக பணக்காரர்களுக்கு வழங்கப்படுகிறது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்க தடை சொல்லப்பட்டுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 வழங்க உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. எந்த நோக்கத்திற்காக பணக்காரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது எனவும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் உள்ளார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். லாவண்யா, சொல்லுங்க. பொங்கல் பரிசு தொடர்பாக உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது பொங்கல் பரிசாக தமிழக அரசு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த ஒரு அறிவிப்பினை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்த அறிவிப்பினை நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரி கோவையை சேர்ந்த சமூக ஆர்வலர் டேனியல் ஜேசுதாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தார். அந்த வழக்கானது இன்று நீதிபதிகள் சத்யநாராயணா மற்றும் ராஜமாணிக்கம் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது நீதிபதிகள் சரமாரி கேள்வியை அரசு தரப்பிற்கு எதிராக எழுப்பினார்கள். அதில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் எதற்காக 1000 ரூபாய் வழங்க வேண்டும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் மட்டும் என்றால் சரி, யாருடைய பணத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது, கட்சி பணம் என்றால் யாரும் கேட்க போவதில்லை, அரசு நிதி என்றால் என்று நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டும் இல்லாமல் நீதிபதி மற்றும் அதே போன்று நீதிபதி அரசு தலைமை வழக்கறிஞர் என ஏன் எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பினார்கள். வறுமை கோடு கீழே உள்ளவர்களுக்கு மட்டும் கொடுத்தால் போதாதா, எதற்காக அனைவருக்கும் இந்த 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டது. அதே போன்று பணமாக கொடுப்பதற்கு பதிலாக நல்ல சாலை, அடிப்படை வசதிகள், மருத்துவம் ஆகியவற்றை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் நீதிபதிகள் முன்வைத்திருந்தார்கள். கொள்கை முடிவு இதில் அரசினுடைய கொள்கை முடிவு இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்ற ஒரு வாதத்திற்கு அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பதிலளித்த நீதிபதிகள் பொங்கல் பொருட்கள் அதாவது அரசினுடைய கொள்கை முடிவானது தவறாக இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் அதில் தலையிடுவதற்கான அனைத்து சாத்தியமும் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று கொள்கை முடிவு என்றால் யாரும் கேள்வி கேட்க முடியாது என்ற அர்த்தமா என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று பொங்கல் பொருட்கள் மட்டுமே இதுவரை கொடுத்த நிலையில் இப்பொழுது எதற்காக ரொக்கம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியையும் நீதிமன்றம் எழுப்பியது. தேர்தல் அறிக்கையிலேயே அப்படி எதுவும் அறிவித்ததாக இல்லையே. அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் கொள்கை முடிவின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது, அரசு நிதியிலிருந்துதான் வழங்கப்படுகிறது, அட்டைதாரர்கள் மட்டுமே பயோமெட்ரிக் முறையில் தொகையை பெற முடியும், 5 வகையான அட்டைதாரர்கள் உள்ளார்கள் உள்ளிட்ட பதிலை அவர் வழங்கினார். ஆனால் இந்த பதில் எதையும் நீதிபதிகள் ஏற்க தயாராக இல்லை. அதன் அடிப்படையில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய் ரொக்க பணமானது பொங்கல் பரிசாக வழங்க வேண்டும். அதை தவிர்த்து லாவண்யா, பல இடங்கள்ல பொங்கல் பரிசு தொகை பணப்பட்டுவாடா செய்யப்பட்டாச்சு ஏற்கனவே. சில இடங்கள்ல மட்டும்தான் இன்னும் பணப்பட்டுவாடா செய்யப்படவில்லை. இது குறித்து உயர்நீதிமன்றத்தில் ஏதேனும் கருத்து தெரிவிக்கப்பட்டதா? இந்த ஒரு விஷயத்தையும், அதாவது ஏற்கனவே பொங்கல் பரிசு கொடுத்தாகிவிட்டது என்ற ஒரு விஷயத்தையும் அரசு தரப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் நீதிபதிகள் எதற்காக அனைத்து தரப்பினருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக எழுப்பினார்கள். மக்களுடைய வரி பணத்தில் இருந்து அவர்களுக்கான திட்டங்கள், அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு, அதே போன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் உள்ளிட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் இது போன்று ரொக்கமாக வழங்குவதற்கான காரணம் என்ன உள்ளிட்ட கேள்விகளை எழுப்பி அதற்கான தடையினை தற்பொழுது நீதிமன்றம் விதித்திருக்கிறது. குறிப்பாக நீதிபதிகள் ராஜமாணிக்கம் மற்றும் சத்யநாராயணா அடங்கிய அமர்வு இந்த உத்தரவினை தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. சிவசங்கரி. லாவண்யா, குடும்ப அட்டைகள்ல பல 5 பிரிவுகள் இருக்கிறதா நீங்களே சொல்லியிருந்தீங்க. இந்நிலையில தமிழக அரசு உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து என்ன அறிவிப்பு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? அது குறித்த தகவல்கள் உங்கள்கிட்ட இருக்கா?
அதாவது தற்பொழுதுதான் இதற்கான உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் 5 விதமான அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுடைய கணக்கிட்டு அவர்களுக்கு மட்டுமே அந்த அட்டையின் அடிப்படையில் அவர்களுக்கு மட்டுமே 1000 ரூபாய் ரொக்கம் வழங்க வேண்டும் என்று தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த உத்தரவின் அடிப்படையில் விரைவாக தமிழக அரசினுடைய கூட்டுறவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை மூலமாக இதற்கான ஒரு அறிவிப்பாணை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அதாவது இதன் மூலம் பயனடையக்கூடிய பயனாளிகளுக்கு மட்டுமே வழங்குவதற்கான உத்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நேரடியாக வங்கி கணக்கு செலுத்தாமல் தொகையை அவர்களுக்கு பொதுமக்களுக்கு நேரடியாக வழங்குவது மூலம் பல குளறுபடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதனை களையவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிவசங்கரி.